விவசாய நிலங்களை அபகரிக்கும் கந்துவட்டி முதலாளி மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஐயாக்கண்ணு தலைமையில் விவசாயிகள் காவல் ஆணையரிடம் மனு அளித்துள்ளனர். திருச்சி தில்லை நகர் 11வது குறுக்கு தெருவில் வசிக்கும் வடிவழகன் என்பவர் வட்டிக்கு பணம் கொடுக்கும் தொழில் செய்து வருகிறார். கூட்டுறவு வங்கிகள் மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் கடன் பெற முடியாத விவசாயிகள் பலரும் வடிவழகனிடம் லட்சக்கணக்கில் பணம் பெற்றுள்ளனர். தன்னிடம் கடன் பெறும் விவசாயிகளிடம் அதிக வட்டி வசூலிப்பதுடன் 10 லட்சம் ரூபாய் கடன் பெற்றால் வட்டியுடன் 20 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டிய நிலையில் 1 கோடி ரூபாய் வரை பணம் கேட்டு மிரட்டுவதாகவும், கடன் பெற்றவர்களிடம் பல்வேறு ஆவணங்களில் கையெழுத்து பெற்று அவர்களுடைய நிலத்தையும் வீட்டையும் அபகரித்துக் கொள்ளும் அடாவடி செயலில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக காவல் நிலையத்தில் பலமுறை விவசாயிகளின் சார்பில் மனு அளிக்கப்பட்டும் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நிலங்களை அபகரிப்பு செய்துள்ள வடிவழகனிடமிருந்து தங்களது நிலத்தையும் இடத்தையும் மீட்டுத்தரக் கோரி விவசாய சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். 150 விவசாயிகளுக்கும் மேற்பட்டவர்களை ஏமாற்றி சுமார் 150 கோடி மதிப்பிலான சொத்துக்களை அபகரித்து தன்னுடைய பெயரில் மாற்றம் செய்து வைத்துள்ளதாகவும், இது ஒருபுறம் இருக்க அரசுக்கு சொந்தமான இடத்தையே தனது பெயரில் பட்டா மாற்றம் செய்து விற்பனை செய்யும் கொடுமையும் அரங்கேறியுள்ளதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் வாங்கிய பணத்தை வட்டியுடன் செலுத்த சென்றால் விவசாயிகளை அடியாட்களை கொண்டு மிரட்டி சொத்தை அபகரித்துக் கொண்டதுடன் கூடுதல் விலைக்கு அவர்களிடமே விற்பனை செய்யும் துணிகரமும் அரங்கேறியுள்ளதாகவும் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். ஏமாந்த விவசாயிகளுக்கு காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்குமா? படிப்பறிவு இல்லாத விவசாயிகளை ஏமாற்றி சொத்தை அபகரித்த வடிவழகனிடமிருந்து நிலத்தை மீட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். வடிவழகன்னு தில்லைநகர் 11வது கிளாஸில் ஒருத்தன் வட்டி கூடுறான். இந்த வட்டியில் இப்போ ஏமாந்து விவசாயம் எல்லாம் போய் கஷ்டத்துக்கு கேட்குறாங்க. அவன் என்ன பண்ணுறான், வாங்க ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து எனக்கு மார்ட்கேஜ் பண்ணி கொடுக்கணும், அடமானம் வச்சு கொடுக்கணும்னு கூட்டிகிட்டு போகிறான். ரிஜிஸ்டார்ட்ட சொல்லி அதை சேலாக எழுதிடுறான், விற்பனை பத்திரமாக எழுதிடுறான். இப்போ இவங்க பணம் 5 லட்சம் வாங்கி கொண்டு 10 லட்சத்துக்கு கொண்டு வட்டியோடு கொடுத்தா அவன் எனக்கு 40 லட்சம் 50 லட்சம் கொடுங்க, இல்லாட்டி நான் வயலை விற்கிறேங்கிறான். இப்போ எல்லா இடத்துலையும் வீட்டை விற்கிறேங்கிறான், வயலை விற்கிறேங்கிறான். அதுக்காக பல முறை மனு கொடுத்தோம், ஒன்றும் ஆகாமல் இருந்துச்சு. அதான் இன்றைக்கி கமிஷன் அம்மாட்ட வந்து மனு கொடுத்துருக்கோம். அவங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்கள் இங்கேயே படுத்துக்கலான்றோம். எத்தனை வருஷம் அப்படி பண்ணிட்டு இருக்கான் அவன்? இப்போ 7-8 வருஷம் பண்ணுறான். தஞ்சை டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன் சார், பூதலூரில் இருக்கிறேன். நான் வந்து என்னுடைய இடத்த வந்து நான் ஃபாரின் போகிறதுக்காக நான் பணம் கேட்டிருந்தேன் சார். தரேன்னு சொல்லியிருந்தார். மொத்தம் ஒரு 5.5 லட்ச ரூபா கொடுத்துருக்குறாரு. மத்திய கூட்டுறவில் ஒரு 1,10,000 ரூபா போட்டார். அதுக்கப்புறம் வட்டி கேட்டார். வட்டி கிட்டத்தட்ட 1 வருஷம் மட்டும் கொடுத்துருக்குறேன். அவங்கள ஆட்களை அனுப்பிச்சி வட்டி வாங்கிட்டு போயிடுவார். இப்போ நான் திருப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லிட்டாரு, 27 லட்ச ரூபா கொடுங்க அப்படின்னாரு. என்ன 27 லட்ச ரூபா கேட்குறீங்க? வட்டி வந்து 3 பைசா தானே சொன்னீங்க, 27 லட்ச ரூபா கேட்குறீங்க. நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 லட்ச ரூபா கொடுத்துட்றேன், இடத்த எனக்கு திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு வந்து நான் திருப்பி தர மாட்டேன், நீ 27 லட்ச ரூபா கொடுத்தா தான் நான் திருப்பி தருவேன் அப்படின்னாரு. 5.5 லட்ச ரூபா வாங்கியிருக்கேன் சார். மத்திய கூட்டுறவில் 1,10,000 ரூபா போட்டார். மீதி பணம் கையில் வந்து கொடுத்தாரு. கையில் கொடுத்தாரு. இது இல்லாமல் நான் பணத்தை கொடுத்துட்றேங்க, என் இடத்த எழுதி கொடுங்க அப்படின்னும் போது, இல்லை முடியாது, உனக்கு அறிவு இருக்கா, சுரணம் இருக்கா அப்படின்னு. சார் நீங்கள் மரியாதையாக பேசுங்க, நான் உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்கேன், என்னுடைய இடத்த எழுதி கொடுங்கன்ற நீங்கள் இது சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னும் போது வையா ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு. அப்புறம் நான் இன்னொரு நான் கூட்டிகிட்டு போயிட்டு பேசினேன். நம்ம ஃப்ரெண்டு அண்ணனை கூட்டிகிட்டு போய் பேசும்பொழுது இல்லை முடியாது அப்படின்ட்டு அப்புறம் ஒரு மாதம் கழித்து போர்டு வச்சுட்டார் சார், ஃப்ளெக்ஸ் வச்சுட்டார், இந்த இடம் விற்பனைக்குன்னு சொல்லிட்டு. நான் மறுபடியும் ஃபோன் அடித்தா ஃபோனை எடுக்கிறதில்ல சார். இப்போ என்னுடைய என்ன கோரிக்கை என்னென்னா, என்னுடைய இடத்த பத்திரத்தை ரத்து பண்ணு, பட்டாவை ரத்து பண்ணு, எங்களுக்கு திருப்பி கொடு, இதுதான் என்னுடைய கோரிக்கையை. அவர் இங்கே வடிவழகன், அவருடைய பேர் வடிவழகன், தில்லை நகரில் இருக்காரு சார். அவர் தனியாக பண்ணிகிட்டு இருக்காருங்க சார். ஃபைனான்ஸ் கம்பெனியில் வீட்டில் வச்சு பண்ணிகிட்டு இருக்காருங்க சார். கேட்டால் நான் உன்னால் முடிஞ்சா பாரு அப்படின்றாரு. ஃபோன் அடித்தாலும் ஃபோன் எடுக்கிறதில்ல, சுவிட்ச் ஆஃபில் இருக்குது சார். கொலை மிரட்டலும் பண்ணுறாரு சார். கேட்டால்